Hi friends, today we are going to talk about 7th round max. 7th round max la வந்து we are going to talk about simple interest. Okay, simple interest. What is the mean simple interest? Now, like, yeah, today we are going to talk about simple interest. Simple interest na என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 7th round maxல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னா லைக் யூ ஆர் கெட்டிங் 1000 rupees பாரோ. ஓகேவா, ஏதோ ஒரு தேவைதான் நீங்க 1000 ரூபாய் கடன் வாங்குறீங்க. ஓகேவா, நீங்க 1000 ரூபாய் கடன் வாங்குனீங்களா அந்த பேங்க் கிட்ட. இந்த பேங்க் கிட்ட நீங்க 1000 ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா there is a bank here and you are getting 1000 rupees from that bank. ஓகேவா, நீங்க திருப்பி தரும்போது you should not give 1000 rupees. அப்படி 1000 rupees வாங்கி 1000 rupees தரதா இருந்தா what is the use of that bank? இப்போ நான் 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் திரும்பி வாங்குறேன்னா அந்த பேங்க்குக்கு வந்து there is no profit, right? There is no profit, right? For example, இப்போ வந்து ஒரு கடை ஒருத்தர் நடத்தாருன்னா இப்போ வந்து பால் வந்து லைக் 1 லிட்டர் வந்து 22 rupees 20 rupees நம்மகிட்ட விற்கிறாருன்னா he would have bought it at 18 rupees. ஓகேவா, ஒரு 4 ரூபாய் லாபம் வச்சு தான் வைப்பாரு. ஐ எம் நாட் ஷூர், நான் கரெக்டாக 4 ரூபாய் வச்சு தான் லாபம் வச்சு தான் விற்கிறாரா எனக்கு தெரியல. பட் ஒரு 2 ரூபாயோ ஒரு ரூபாயோ ஐ திங்க் தேர் வில் பி அ ப்ராஃபிட் இன் மில்க். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து திருப்பி தரும்போது இஃப் யூ ஹேவ் டு கிவ் லைக் 1250 இல்லை 1400 என்ன வேணா இருக்கும், 1100 கூட இருக்கலாம். ஓகேவா, அந்த திருப்பி தர அமௌண்ட் தான் வந்து லைக் சிம்பிள். இந்த எக்ஸ்ட்ராவா போடுற அமௌண்ட் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இந்த 100 rupees எக்ஸ்ட்ராவா நம்ம தரோம்னா அது பெரிய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஓகே ஓகே சார், ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு தேர் ஆர் 3 components. ஓகேவா, என்னென்ன காம்போனன்ட்ஸ்னா லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு தேர் ஆர் த்ரீ காம்போனன்ட்ஸ். ஓகேவா, வாட் ஆர் த 3 components அப்படின்னா P is equal to is I is SI equal to simple interest equal to PNR by 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரி வெரி ஃபேமஸ் ஃபார்முலா இது, பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் பை 100 அப்படின்ட்டு. நவ் யூ ஹவ் ஹியர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. லைக் இட்ஸ் a வெரி வெரி ஃபேமஸ் ஃபார்முலா. ஓகேவா, பிஎன்ஆர் பிரின்சிபல். பிரின்சிபல்னா என்னன்னா லைக் உங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பிரின்சிபல் இல்லை, இது வேற பிரின்சிபல். ஓகேவா, பிரின்சிபல்ல என்னன்னா அப்படின்னா லைக் 1000 rupeesல 1000 rupees இருக்காருல்ல, 1000 rupees நீங்க வந்து கடன் வாங்குறீங்களா, தான் பிரின்சிபல், த ஒரிஜினல் அமௌண்ட். ஓகேவா, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா, அதை நான் எழுதி போறேன். ஓகேவா, பீனா பிரின்சிபல் என்னென்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா லைக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வந்து ஜெனரலா வந்து பெர் ஆனம் தான் போடுவாங்க. பிஏன்னு சொல்லுவாங்க, பெர் ஆனம். லைக் 5% இருக்கலாம், 4% இருக்கலாம், 3% இருக்கலாம். ஓகேவா, called as like per annum. ஓகேவா, per annum. ஓகேவா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து தேர்ஸ் அ பேங்க் கால்ட் ஐ ஷுட் நாட், இந்த பேங்க் பேர்லாம் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஜஸ்ட் XYZ பேங்க்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஐ ஷுட் நாட் யூஸ் எனி பேங்க் நேம் ஆக்சுவலி. XYZ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங் லைக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் as 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 1000 rupees வந்து அந்த XYZ பேங்க் கிட்ட கடன் வாங்குறீங்க. ஓகேவா, 2 years கழிச்சு நீங்க எவ்வளவு தரணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோனா லைக் 1000 இன்டூ 2 × 5/100. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 20 × 5, 100 rupees. ஓகேவா, 100 rupees சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது ஒரு 100,000. ஸோ ஆஃப்டர் 2 years யூ ஹேவ் டு கிவ் 1,100 rupees. ஓகேவா, I hope you understood the following concept very very easily. And my handwriting ரொம்ப நீட்டா இருக்குல்ல, லைக் நான் பார்த்தாலே எனக்கு புரியுது ஆக்சுவலாக வாட் ஐம் ட்ரைங் டு ரைட். ஆக்சுவலா லைக் சளி லைட்டா இருக்காது இருக்கிறதுனால பிகாஸ் ஐம் நாட் டீச்சிங் யூ லைக் வெரி வெரி என்ன சொல்றது எனர்ஜெட்டிக்காக எனக்கு நான் டீச் பண்ணல. இருந்தாலும் பரவாயில்ல, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். நான் என்ன நடத்துறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாய்ஸும் நல்லா கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யா, எக்ஸாம்பிள் 2.24 போயிடலாமா? ஓகே.
எக்ஸாம்பிள் 2.24 போயிடலாம். ஓகே. Find the simple interest on rupees 25,000 at 8% per annum for 3 years. ஓகேவா? Find the simple interest for 25,000 கொடுத்துருக்காங்க. ஓகே. அது வந்து பிரின்சிபல். ஓகேவா? பி. அப்புறம் வந்து 8% annum. அது வந்து ஆர். ஓகேவா? n வந்து 3 years. ஓகேவா? They are asking me to find only the simple interest. ஓகேவா? Only the simple interest they are asking me to find. So just multiply principal. அதாவது ஃபார்முலா எழுதி போட்டுறோம். P into n into r by 100. ஓகேவா? Which is nothing but 25,000 into 8 into 3 by 100. ஓகேவா? இப்போ வந்து 25 250 into 24 25 into 24 எவ்வளோ? 24 into 25 is nothing but 48. 600, right? 600 இங்க 0 6,000. Okay, 6,000 rupees is the amount simple interest after 3 years. Okay, wow. I hope you understood this following concept. And the second concept is example 2.25. Okay, wow. Example 2.25. Actually, the example simple interest is very very easy friends. Actually, like இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவே எப்படி வந்துச்சு நான் சொல்லட்டுமா? லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவே எப்படி வந்துச்சுன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்ரல் என்ன சொல்றது, ஒரு ஜென்ரல் ஒரு காமன் சென்ஸ் தான் ஆக்சுவலா. பிகாஸ் என்ன காமன் சென்ஸ்னா லைக் ஒரு பிரின்சிபல் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5% போடுறோம்னு வச்சுக்கோங்க. 5%. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைக் பிஆர் சும்மா இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த என்ன மறந்துடும். ஓகேவா? என்ன மறந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் சிம்பிளா யூஸிங்க. ஓகேவா? ஓகேவா? சிம்பிளா யூஸிங்க. 1 இயருக்கு வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா லைக் வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் 1000 rupees or 5%. 5% per year na 5%. So 1000 rupees into 5%. ஓகேவா? ஓகேவா? இந்த 5% எப்படி பிரியும்னா லைக் 1000 into 5 by 100. இப்போ இந்த 100 இந்த ஃபார்முலாவில் இன்டூ ஆர் பை 100 வந்துச்சா? ஓகேவா? இது வந்து 1 இயருக்கு. ஸோ இன்டூ 1. இது n இயர்ஸ்னா இன்டூ n. புரியுதுங்களா? லைக் ஹவ் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? லைக் ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார்முலா வெரி பியூட்டிஃபுல்லி. ஓகேவா? ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஓகேவா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லைக் என்ன நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு த மேக்ஸிமம் தட் ஐ கேன் ஏபிள் டு டீச். ஓகேவா? ஓகே. ஓகே. எக்ஸாம்பிள் 2.25 இஸ் ஓவர். ஓகேவா? No, no, example 2.25 is not over. Okay, well, example explain பண்ண like how formula explanation. So like in order to explain பண்ணுமா formula explanation. Actually like I'll explain it once more again. Yeah, I think it will be better if I explain it once more. Okay. So maintain your notes, max notes properly so that you can able to refresh you in the examination. Okay, wow. Yeah. Like simple interest equal to like P into N into R. Okay, wow. By 100. Okay, wow. லைக் என்ன இதுக்கு அர்த்தம்னா பிரின்சிபலோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு இயருக்கு இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். வெரி 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 ஈஸியான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஜஸ்ட் ரிமெம்பர் இட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே. எக்ஸாம்பிள் 2.25. ஓகேவா? ஐ திங்க் ஐ எக்ஸ்பிளைன் இட் வெரி கிளியர்ஃபுல்லி. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? Kumaravel has paid a simple interest on a certain sum for 2 years at a 10% per annum is find the sum. Okay. Okay. இப்போ என்னன்னா கேட்டிருக்காங்கன்னா லைக் குமாரவேல் has paid a simple interest on a certain sum for 2 years at 10%. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரின்சிபலை கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரிக்கியான சம்னு சொல்ல முடியாது. லைக் யூ would have known algebra, right? So it will be very very easy for you. குமாரவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து has paid a simple interest
எத்தனை இயர்ஸ்னா லைக் என் வந்து லைக் 2 இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம். அந்த பெர் ஆனம் படிக்கும்போது அது நல்லா தெளிவாக படிச்சோம் ஓகேவா. லைக் பிகாஸ் என்னன்னா ஒரு கொஷின்ஸை படிக்கும்போது நான் வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். திடீர்னு பெர் ஆனம் கொடுக்காம பெர் 6 months கொடுத்தாங்கன்னா யூ ஹவ் டு டூ சம் அதர் மேனிப்புலேஷன் ஆன் தட் ஓகேவா. ஓகே, பி என்னன்னு கொடுத்துருக்கானுங்க, எஸ்ஐ கொடுத்துருக்கானுங்க. ஓகே, 750. ஃபைண்ட் த சம். சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்னா ஒரு பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்க ஓகேவா. ஓகே ஓகே, asking me to find the principle ஓகேவா. லைக் SI is equal to PNR by 100 ஓகேவா. 750 is equal to P into N into R by 100 ஓகேவா. இங்க 10 ஆயிடுமா, இங்க 5 ஆயிடுமா. P is equal to 5 into 750, which is nothing but 30, 3750 ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. we have done 2 or 3 problems I think ஓகேவா. next about example 2.26. ஐ திங்க் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் ஓகேவா. ஐ டோன்ட் கிராஸ்ப் எவ்ரி திங் ரைட். எவ்ரி திங் வந்து நீங்கள் ஒரே நாள் கிராஸ் பண்ணிட்டு இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்காது ஓகேவா. லைக் ஜஸ்ட் கிராஸ் கிட்ட கோ ஓகேவா. அண்ட் ஆக்சுவலாக லைக் வாய்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. பிகாஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் டைம் டேக்கன். தேங்க்யூ.